ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொத்தவரக்காய் உசிலி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வாங்க பார்க்கலாம். கொத்தவரக்காய் குட்டி குட்டியாக வேக வச்சுருக்கேன். இது வடிகட்டி எடுத்துக்கணும் இதை. அதுக்கு முன்னாடி 2 கை கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சி அதில் வந்து காஞ்ச மிளகாய் 2, ஜீரகம், பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சி 1 2மா அரைச்சி ஆவி கட்டி வச்சுருக்கேன். காட்டுறேன் இருங்க. வானல் காஞ்சிச்சு. இதோ எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா நல்லாயிருக்கும். கூட ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போடுறேன். அது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் வச்சுருக்கேன். இதையும் போடுறேன். பெருங்காயமும் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்திட்டா நல்லாயிருக்கும். இதில் வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே போடக்கூடாது. நல்லா பாருங்கள், நல்லா செவந்துச்சு. இதோ ஒருக்கா வடிகட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுறேன். இதையும் இதில் போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். புளி வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டாம்லாம் போட வேண்டாம். மஞ்சப்பொடி, உப்பு போடு. ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணியில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும். மிச்சா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த 1/2 டம்ளர் அப்படியே வெந்துன்னு இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு வரேன். இங்கே பாருங்கள், கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டேன். இந்த பாருங்கள், 1 2மா இருக்கா? இதாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது வந்து காய் வந்து இப்படி வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும், காட்டுறேன். இங்கே பாருங்கள், தண்ணி சுண்டிச்சா? இது நல்லா வெந்துடுச்சு. இது வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து போடுறேன். கடலைப்பருப்பை இதில் போடுறேன். இது நல்லா கலரி விடணும். இந்த 1 நிமிஷம். இங்கே பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டோன்னா கொஞ்சம் நாள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் விடலாம். அப்போ வந்து கொஞ்சம் மொறுன்னு வரும். உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே நான் யூஸ் பண்ணுவேன். அதனாலே வீட்டில் திட்டு வாங்குவேன். அதை நம்ம கண்டுக்கிறது கிடையாது. சரி பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டிங்களா? கொத்தவரக்காய் உசிலி இது பேர். இது வந்து பைத்தம்பருப்பு கூட வேக வச்சு போடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடச்ச கடலையை பொடி பண்ணி போட்டுருவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பைத்தம்பருப்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் வந்து சௌச்சௌ சாம்பார், ரசம், உசிலி, சாதம் வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.